வணக்கம். நீங்க சட்டம், டெக்னாலஜி இல்லனா கம்ப்ளையன்ஸ் துறையில ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா, ஒரு விஷயம் உரப்பா சொல்ல முடியும். இந்தியாவின் புதிய டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் சட்டம், அதாவது டிபிடிபி ஆக்ட் 2023 நாம வேலை செய்யற விதத்தையே மாத்தி அமைக்கப் போகுது. இது வெறும் ரூல்ஸ் புக் கிடையாதுங்க. இது இந்தியாவோட டிஜிட்டல் உலகத்துக்கான ஒரு புதிய அத்தியாயம். வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சுவாரஸ்யமா பார்க்கலாம். இந்த முழு சட்டத்தையும் ஈஸியா புரிஞ்சிக்க நாம இத ஒரு 4 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல முக்கியமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த டேட்டா உலகத்துல யார் யாருக்கு என்னென்ன ரோல் இருக்குன்னு பாப்போம். அதுக்கடுத்து யாருக்கு பொறுப்பு அதிகம், அவங்களுக்கு என்ன கூடுதல் கடமைகள் இருக்கணும், கடைசியா ரூல்ஸ மீறினா என்ன நடக்கும்னு அந்த பெரிய அபராதங்களையும் பார்க்கலாம். ரெடியா? எந்த ஒரு சட்டத்தோட ஆணிவேரும் அதுல பயன்படுத்துற வார்த்தைகள்ல தான் இருக்கு. அந்த வகையில இந்த டிபிடிபி சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவியே இந்த சில அடிப்படை வரையறைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல பர்சனல் டேட்டா, அதாவது தனிப்பட்ட தரவுனா என்ன? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு தகவலை வச்சு ஒரு நபரை அடையாளம் காண முடியுமோ அது எல்லாமே பர்சனல் டேட்டா தான். இதுதான் இந்த சட்டத்தோட மையப்புள்ளி. இந்த ஒரு விஷயத்தை பாதுகாக்கத்தான் இவ்ளோ பெரிய சட்டமே. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சட்டம் எல்லா டேட்டாவுக்கும் பொருந்தாது. இது டிஜிட்டல் பர்சனல் டேட்டாவுக்கு மட்டும்தான். அதாவது கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல இருக்கிற டேட்டா. ஒருவேளை நீங்க பேப்பர்ல தகவல் வாங்கி அப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஏத்துனா கூட அதுவும் டிஜிட்டல் டேட்டாவா மாறிடும். இதுதான் இந்த சட்டத்தோட எல்லை. சரி, அடுத்ததா பர்சனல் டேட்டா பிரீச். நிறைய பேரு டேட்டா பிரீச்னா ஹேக்கிங் இல்ல திருட்டுன்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்ல. சைபர் செக்யூரிட்டில CIA ட்ரையாடுன்னு ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. இதுல எது பாதிக்கப்பட்டாலும் அது டேட்டா பிரீச் தான். அதாவது உங்க டேட்டா வெளியே கசிஞ்சாலும் சரி, யாராவது அதை மாத்துனாலும் சரி, இல்ல உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த டேட்டா கிடைக்காம போனாலும் சரி, இது எல்லாமே சட்டப்படி ஒரு டேட்டா மீறல் தான். ஓகே, இப்ப இந்த டேட்டா உலகத்துல இருக்க முக்கியமான 3 கதாபாத்திரங்களை பத்தி பார்க்கலாம். இந்த சட்டம் ரொம்ப தெளிவா 3 ரோல்களை வரையறுத்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொறுப்புன்னு சொல்லுது. அவங்க யாரு, அவங்க வேலை என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த உறவு முறைய பாருங்க, ரொம்ப எளிமையா புரியும். முதல்ல டேட்டா பிரின்சிபல், அதாவது நீங்களும் நானும் நம்மளோட டேட்டாவோட ஓனர்ஸ். நாம நம்ம டேட்டாவை டேட்டா ஃபிடியூஷரி கிட்ட கொடுக்கறோம். அவங்க தான் அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு முடிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிடியூஷரி டேட்டா ப்ராசஸர் கிட்ட கொடுத்து அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. இந்த 3 பேர் தான் இந்த சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்பு. இந்த கதையோட ஹீரோ யாருன்னா அது டேட்டா பிரின்சிபல் தான். அதாவது யாருடைய டேட்டா பயன்படுத்தப்படுதோ அந்த தனிநபர். இந்த முழு சட்டமே அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க தன்னோட டேட்டாவை பார்க்கலாம், திருத்தலாம், ஏன் அழிக்க சொல்லி கூட உரிமை இருக்கு. அடுத்து டேட்டா ஃபிடியூஷரி. இவரை ஒரு கப்பலோட கேப்டன்னு சொல்லலாம். டேட்டாவை என்ன பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு எல்லா முடிவையும் எடுக்கிறது இவர்தான். அதனால சட்டப்படி எல்லாத்துக்கும் முதல் பொறுப்பு இவருக்கு தான். டேட்டாவை பாதுகாக்கிற முழு பொறுப்பும் இவரோடது தான். கடைசியா டேட்டா ப்ராசஸர். இவரு ஃபிடியூஷரி சொல்ற வேலையை செய்யறவரு. ஒரு டெக்னாலஜி பார்ட்னர் மாதிரி. ஆனா ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இவரு வெறும் கருவி கிடையாது. டேட்டாவை பாதுகாக்கிற விஷயத்துல இவருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கு. இதுவரைக்கும் பார்த்தது எல்லா டேட்டா ஃபிடியூஷரிகளுக்கும் பொதுவான கடமைகள். ஆனா சில நிறுவனங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பொறுப்புகளும் கடுமையான விதிகளும் இருக்கு. அவங்கள தான் சிக்னிஃபிகன்ட் டேட்டா ஃபிடியூஷரிஸ் அல்லது சுருக்கமா STFன்னு சொல்றோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு சாதாரண ஃபிடியூஷரிக்கு இருக்கிற கடமைகள் எல்லாமே STFக்கும் இருக்கு. ஆனா அதுக்கு மேல STFகளுக்கு தனியா ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை நியமிக்கணும், வருஷம் கட்டாயமா ஆடிட் பண்ணணும், இன்னும் மேம்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும்னு ஏகப்பட்ட கூடுதல் பொறுப்புகள் இருக்கு. இது ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு கொடுக்கிற எக்ஸ்ட்ரா கவசம் மாதிரி. அப்போ எப்படி ஒரு கம்பெனி SDF ஆகுது? இது சும்மா ரேண்டமா நடக்கிற விஷயம் இல்ல. ஒரு நிறுவனம் எவ்ளோ டேட்டாவை கையாளுது, அது எவ்ளோ சென்சிட்டிவான டேட்டா, அதனால பொதுமக்களுக்கோ நாட்டுக்கோ ஏதாவது ஆபத்து இருக்கான்னு பல விஷயங்களை பார்த்துதான் அரசாங்கம் ஒரு நிறுவனத்தை SDF அறிவிக்கும். சரி, இவ்ளோ ரூல்ஸ் இருக்கு. ஆனா இதையெல்லாம் சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு யார பாப்பா? மீறினா என்ன நடக்கும்? இப்ப நாம இந்த சட்டத்தோட பற்கள் எவ்ளோ கூர்மையானதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்டத்தோட பாதுகாவலர் இந்தியா டேட்டா பாதுகாப்பு வாரியம். இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான அமைப்பு. தப்பா கண்டுபிடிக்க விசாரணை நடத்துறது, சரி செய்ய உத்தரவு போடுறது, முக்கியமா
தப்பு செஞ்சவங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கிறதுன்னு எல்லா அதிகாரமும் இந்த போர்டு கிட்ட தான் இருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல வர்ற நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு நிறுவனம் டேட்டாவை பாதுகாக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிட்டா அவங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அதிகபட்ச அபராதம் 250 கோடி ரூபாய். ஆமா, 250 கோடி. இது பல பெரிய நிறுவனங்களோட ஒரு வருஷ லாபத்தை விட அதிகம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கம்பெனில ஒரு டேட்டா பிரீச் நடந்துருச்சு. அதை நீங்க மறைக்க பார்த்தா, அதாவது டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சொல்லாம விட்டா அதுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராதம் 200 கோடி ரூபாய் வரைக்கும் போகலாம். சோ பாதுகாப்பு மட்டும் முக்கியமில்ல, வெளிப்படைத்தன்மையும் ரொம்ப முக்கியம். கடைசியா உங்க எல்லாரையும் ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த டிபிடிபி சட்டத்தை உங்க நிறுவனம் ஒரு வெறும் அபராதத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையா பாக்குதா, இல்ல இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி வாடிக்கையாளர்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா பாக்குதா? ஏன்னா நீங்க கொடுக்கிற பதில் தான் உங்க நிறுவனத்தோட டிஜிட்டல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. யோசிச்சு பாருங்க.